மீண்டும் மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசம். மத்தேயு சுவிசேஷத்துல உபவாசிக்கிறதை குறித்து எங்கெங்க சொல்லப்பட்டது, என்னென்ன வார்த்தை அறிவிக்கப்பட்டது என்று இந்த காணொளியில உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசம் குறித்ததான ஃபாஸ்டிங் பிரேயர், அதை குறித்ததான இருப்பிடங்கள், அதை குறித்த சந்தர்ப்பங்கள், அதை குறித்து நாம கடந்த 4 வாரங்களாய் மார்க்கு சுவிசேஷத்தில் உங்களுக்கு சொல்லுகிறோம். வெள்ளிக்கிழமைகளில் இதை நீங்கள் காலையில கேட்கிறீங்க. வெள்ளிக்கிழமை காலையில ஆலயத்திலும் ஆண்டுடைய வார்த்தை தியானிக்கப்படுகிறது. அப்ப மார்க்கு சுவிசேஷத்துல உபவாசத்தை குறித்து முதல்ல பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார். 2வது ஒரு சந்தர்ப்பம், அதே முதல் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்துல ஒரு 3 கேள்வி, அதை குறித்தும் 3 வாரங்கள் நாம படிச்சிருக்கிறோம். அப்ப இன்றைக்கும் உபவாசத்தை குறித்த இன்னும் ஒரு பகுதி என்ன? மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் அவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் உபவாசிக்கணும்? உபவாசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, 9ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 29 வரைக்கும் ஆண்டவர் வலியுறுத்தி சொன்ன அந்த உபவாசத்தை குறித்த விளக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது முன்பு உங்களுக்கு நாம் அறிவித்திருப்போம். ஒரு பேச முடியாத ஆவி பிடித்த, அசுத்தாவி பிடித்த ஒரு மகனை கொண்டு வராங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் இல்லை. ஆனா அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன அப்படி பார்த்தா, அவன் அலக்கழிக்கப்பட்ட நிலைமை. எங்கே போனாலும் கீழே விழுறான், நுர தள்ளுது வாய். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வாயில நுரை தள்ளுறான், பல்ல கடிக்கிறான், சோர்ந்து போகிறான். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்ப அந்த வேதனையை தன் பிள்ளை அசுத்தாவி பிடித்து பேச முடியாம இவ்வளவு பிரச்சனையோடு உள்ளதான இந்த மகனை தகப்பன் யாருகிட்ட கொண்டு வராங்க? சீஷர்கிட்ட கொண்டு வராங்க. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை. சீஷர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவர்களால் அதை துரத்த முடியல, அவர்களால முடியல. அதன் பிறகு இந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அவர்கிட்ட கொண்டு வரப்படுகிறது. அந்த மகனுக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு முன்ன கூட இருக்கிறவர்களை கண்டிக்கிறார். இதை நீங்க கவனிக்கணும். சில நேரத்துல சில தலைமை போதகர்கள் அல்லது நமக்கு மேல அனுபவம் உள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கீழே இருக்கிறவங்க சில பொறுப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. எந்த பொறுப்பாவது அத பொறுப்பா இருக்கிறவங்க சரிவர செய்யணும். எப்படி? விசுவாசத்தோட. அப்படி செய்யலன்னா அந்தந்த வேலை, அந்தந்த காரியம் கரெக்டா நடக்கணும். அப்படி இல்லைன்னா கேட்பாங்க தானே, ஏன் இதை பண்ணல? அத கோபப்பட்டுக்க முடியுமா? ஆமா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? எதிர்த்து நிக்க முடியுமா? தவறு இருந்தா ஏன் சுட்டி காட்டுறாங்கன்னா, அடுத்த அந்த அந்த வேலை கடவுளுடைய வேலை நல்லபடியா நடக்கணும், சிறப்பா நடக்கணும், மற்றவங்க கத்துக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதம் வரணும். அதுக்காக தான் இந்த காரியத்தை செய்யறது. இதுல சுயநலம் வரக்கூடாது, கர்த்தருக்கு மகிமை இருக்கணும். ஆனா இந்த இடத்தில் ஆண்டவர் முதல்ல கடிந்து கொள்றார், பிறகு லாஸ்ட்ல வீட்டுல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் இருக்கும் போதே நேரடியா எல்லாருக்கும் முன்ன ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொன்னார்? உங்களுக்கு இதான் கத்து கொடுத்தனா? இத்தனை வருஷம் கூட இருந்து அவிசுவாசம் தான் உங்களுடைய எண்ணமா? என் விசுவாசத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவே இல்லையா? எவ்வளவு நாடு நான் உங்களோட இருப்பேன்.
விசுவாசம் இல்லாத நீங்க என் கூட எவ்வளவு நாள் இருப்பீங்க? உண்மை இல்லாம எவ்வளவு நாள் என் கூட இருப்பீங்க? ஜபம் இல்லாம எவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பீங்க? பக்தி இல்லாம எவ்வளவு நாள் கூட இருப்பீங்க? எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கடிந்து கொள்ற சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க அவனை, அந்த பிள்ளைய, அந்த வேதனைப்படுற பிள்ளைய, ஆவியினால் அலக்கழிக்கிற பிள்ளைய, கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பத்தை என்கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்தார்கள். அதை கண்ட உடனே, அவரை கண்ட உடனே ஆவி அலக்கழித்தது. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு முன்னால யார் நிக்க முடியும்? சத்தியத்துக்கு முன்னால யார் நிக்க முடியும்? உண்மைக்கு முன்னால யார் நிக்க முடியும்? அவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த அசுத்தாவி அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவனுடைய தகப்பனை நோக்கி, எவ்வளவு நாள் இது அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்தது? தகப்பனின் பதில், சின்ன வயசு முதல் அவன் இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனை கொல்லும்படி நெருப்புல தண்ணில அப்படியே போயிட்டு விழுறான். அதனால தயவு செய்து மனம் இறங்கி, ஐயா உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு வேதனை தாங்கல, என் பிள்ளை படுற பாடு என்னால பார்க்க முடியல, தயவு செய்து உதவி செய்ய மனம் இறங்குங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த பிள்ளையின் தகப்பனை பார்த்து, நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு விசுவாசம் இருக்கா? ஏன் சீஷர்களுக்கு தான் விசுவாசம் இல்லை, நீ கொண்டு வந்த ரைட்டு. உனக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்போ ஒரு வார்த்தை சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லுகிறார். கண்ணீரோடு என் விசுவாசம் நீங்கட்டும். அதன் பிறகு ஒரு கூட்டம் ஓடி வருகிறது ஆண்டவர்கிட்ட. அந்த கூட்டம் வருவதை ஆண்டவர் கண்டு அந்த ஒரு ஊழியத்தை செய்யறாரு. அசுத்தாவியே, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அவ்வளவுதாங்க ஆண்டவர். சீஷர்களால முடியல, அவரால் முடியல இத போல செய்ய அதட்டினார். அப்புறம் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்துதான் போயிட்டான் என்று சொல்லத்தக்கதாக அவன் செத்தவன் போல் கிடந்தான். ஆண்டவரின் வல்லமை, ஆண்டவரின் அதிகாரம், ஆண்டவரின் மகத்துவம் எவ்வளவு சிறப்பு பாருங்க. செத்தவனை போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்தார், அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அவர் வீட்டில் அவர் பிரவேசிக்கிற போது அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால முடியல? ஏன் எங்களால முடியல? தனிமையா வந்து கேட்கிறாங்க. ஜனக்கூட்டாலும் அந்த பக்கம் இருக்கு, தனியா வந்து ஏன் எங்களால முடியல அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், 9ஆம் அதிகாரத்தின் 29 அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றவித்தாலும் புறப்பட்டு போகாது என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? அசுத்தாவி பிரச்சனையா? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். நாம் அதை செய்யல. நிறைய பேர் ஒரு பிரச்சனைனா உபவாசிக்கணும். குடும்ப கஷ்டம், பிள்ளைகள் கஷ்டம், பல சூழ்நிலை வருது. உயிரை விட மற்றது என்னங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணா எவ்வளவு அற்புதம் நடக்கும். எனவே இந்த செய்தியை கேட்ட நீங்க எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வழியை பின்பற்றுங்க, உபவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓடாத எந்த பிரச்சனையும் கண்டிப்பா மாற்றப்படும். கர்த்தர் துணை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.